மூச்சை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். மீத்தேன் எடுக்கும் முறையை முழுமையாக பார்க்கலாம். மீத்தேனுக்கான துளைகளை 6000 அடிகளுக்கும் கீழாக இடுவார்கள். பின்னர் அங்கிருந்து பக்கவாட்டில் பல்லாயிரம் மீட்டர்களுக்கு துளைத்தெடுப்பார்கள். ஓர் ஆழ் துளையிலிருந்து பல திசைகளிலும் பக்கவாட்டு துளைகளை இடுவார்கள். பின்னர் அந்த துளைகள் வழியாக வேதிப்பொருட்களை மிக அதிக அழுத்தத்தில் செலுத்தி ஆழத்தில் இருக்கும் பாறைகளை வெடிக்கச் செய்து அங்கு சிக்கியிருக்கும் மீத்தேனை விடுவிப்பார்கள். விடுவிக்கப்பட்ட மீத்தேன் இவர்கள் அனுப்பும் ரசாயன நீரோடு கலக்கப்பட்டு பின் வெளியில் எடுக்கப்படும். வெளியில் எடுக்கப்பட்ட பின்னர் மீத்தேன் எரிவாயு மட்டும் பிரித்தெடுக்கப்படும். ஒரு மீத்தேன் கிணறு அமையும் பகுதியை 5 to 7 நாட்களுக்குள்ளாக சுத்தம் செய்து 50 to 100 நாட்களுக்குள்ளாக முழுமையாக துளையிட்டு விடுவார்கள். ஆழ் துளையிலிருந்து மீத்தேனை எடுக்கும் முறையை ஒருமுறை பார்த்தாலே போதும், நம் மனமெல்லாம் பதறிப்போகும். இந்தியா என்பது ஒரு விவசாய நாடு. விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொன்னா, இந்தியாவின் முதுகெலும்பை முறிக்கின்ற வேலை, தமிழகத்தின் முதுகெலும்பை முறிக்கின்ற வேலை இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒரு கிணற்றுக்கு மீத்தேன் எடுக்க ஓர் ஆண்டிற்கு 400 லாரிகள் மணலும் 400 டேங்கர் லாரிகள் அளவிற்கு நீரும் தேவை. அதாவது 100 வீடுகள் முழுமையாக கட்டுவதற்கான கட்டுமான பொருட்களை கொண்டு ஒரு முறை மீத்தேன் உறிஞ்சப்படுகிறது. ஒரு மீத்தேன் கிணற்றுக்கு மட்டும் 5 நாட்கள் நடக்கும் இந்த நீரியல் விரிசல் முறைக்கு 5,66,00,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. சோதனை முறையில் 50 கிணறுகளுக்கு மட்டும் கணக்கிட்டால்